ஜனநாயகன் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து விட்டுட்டாங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரா தான் இருக்கு. பட் வினோத் சார், ஒய் சார்? வாட் சார்? திஸ் இஸ் வெரி ராங் சார். பகவந்த் கேசரி ரீமேக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேசரிய வெள்ளை கலர்ல கின்னாலும் கேசரி, கேசரி தான் சார். இது பகவந்த் கேசரி ரீமேக் தான் சார். பார்த்தாலே அப்பட்டமா தெரியுது சார். என்ன கொஞ்சம் டிங்கரிங், பெயிண்டிங்லாம் போட்டு தளபதி ஸ்டைல்ல குடுத்துருக்கீங்க. அத நீங்களே ஒத்துக்கோங்களேன். இது பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குனா, அது உண்மையா ஒத்துக்கிறதுலயே ஒரு கெத்து இருக்கும் சார். ஹாய், ஹலோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் சாரோட கடைசி படம் தான் இந்த படம். ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ட்ரெய்லர் ஓப்பன் பண்ண உடனே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கேஜிஎஃப் ஞாபகத்தை கொண்டு போயிடுறாங்க. அங்கே ராக்கி பாய் யார் தெரியுமா யார் தெரியுமான்னு கேட்குற மாதிரி இங்கேயே அவரோட பேர் அனுப்பி இவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பேர் அனுப்புறதுலயே தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க மாதிரி வருது. ஸோ செம்மையா இருக்கும். இது சிஎம் எலெக்ஷன்ல தளபதி 2026ல வின் பண்ண மாதிரியே இருக்கிற மாதிரி, கொஞ்சம் டீஸ் பண்ற மாதிரி, அதை காட்டுற மாதிரியே இருக்கிற மாதிரி தான் செம்மையா இருந்தது. சம்பவம் பண்றவனை கேள்விப்பட்டிருப்ப, அதில் ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா? இந்த டைலாக் சம்பவம் பண்றவன் அப்படின்றது கேஜிஎஃப்ல குறிகிற மாதிரி இருக்கு. ரெக்கார்டுன்றது நம்ம தளபதி ஆல் டைம் ரெக்கார்ட் பிரேக்கர் தான். ஸோ புதுசு புதுசாக ரெக்கார்டை இவர் மட்டும்தான் கிரியேட் பண்ணிட்டு இருந்தார் இது வரைக்கும். இதுக்கப்புறமும் எலெக்ஷனில் கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவாருன்னு நம்பலாம். ஸோ இந்த டைலாக் மாசாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நிறைய கன் ஷாட்ஸ் அதெல்லாம் சண்டை போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தீப்பொறியில அவரோட ஃபேஸ் வந்து ரிவீல் ஆகுது. அந்த இடமும் அவர் வர்ற சீனும் சூப்பரா இருந்துச்சு. ட்ரெய்லர் கட் பண்ணதுலயே இந்த சீன்ஸ் கொலம் மாஸ்ன்னு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா தளபதி விஜய் அப்படின்னு வந்து டைட்டில் கார்டு குடுக்குறாங்க. டைட்டில் கார்டு குடுத்த இடமும் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து 2 தளபதி இருக்க போறாங்க. அதாவது ஒரே தளபதி தான் 2 கெட்டப்ல. ஒண்ணு யங்ஸ்டராவும், இன்னொன்னு கொஞ்சம் வயசாகி ஒரு 42, 50 அந்த மாரி ஒரு வளர்ந்த குழந்தைக்கு அப்பாவும், ஒரு சின்ன குழந்தை அப்பாவும் 2 கேரக்டரும் இவர் வந்து இந்த படத்துல வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அதுல வந்து குழந்தையா இருக்கும் ஒரு கேரக்டர்ல எப்படி இருக்காரு, என்ன மாஸ் என்னலாம் சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்கிப் பண்ணி அப்படியே வந்தீங்க அப்படின்னா, வளர்ந்த தளபதி சாரோட பொண்ணும், கொஞ்சம் வயசான தளபதியும் அப்படியே காட்டியிருக்காங்க. தளபதி சாருக்கெல்லாம் வயசு ஆகுற மாரியே இருக்காது. பட்டு கொஞ்சம் ஹேருக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டா அவர் வயசான மாரி காட்டுவாங்க. ஹேருக்கு பெயிண்ட் அடிக்கலைன்னா வயசாகாத மாரி தான். அவருக்கு என்னைக்குமே ஏஜ் ஆகுது. அது மட்டும் கன்ஃபார்மு. அதுக்கப்புறம் அவரோட குழந்தைய வந்து இந்த வருஷமா தான் ஆர்மில அப்ளிகேஷனுக்கு சைன் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. இங்கெல்லாம் நீங்க வந்து அந்த கில்லில இருக்க தளபதி, இந்த மாரி தளபதி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எட்டி எட்டி பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த சின்ன வாலுத்தனம், குறும்புத்தனம், தளபதிக்குன்னே ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லைங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் இதில எட்டி பார்க்குது. அந்த பகவந்த் கேசரிய ரீமேக் பண்ணதும் பண்ணீங்களா? அந்த லொக்கேஷன கூட அப்படியே வாடா பண்ணுவீங்க அப்படின்ற மாரி தான் எனக்கு இந்த அடுத்த சீனை பார்க்கும்போது கேட்டுச்சு. அவர் பொண்ண அடிப்பாங்க. அங்க தலைவர் வந்து சண்டை போட்டுன்னு இருப்பார். அந்த லொக்கேஷன் அப்படியே பகவந்த் கேசரிலையும் அதே மாரி தான் இருக்கும். என்ன அதில தலைவர் நம்ம பாலையா என்ட்ரிய பத்தி நம்ம சொல்லவா வேணும்? அப்படியே லாரியில வந்து அப்படியே வந்து இறங்குவாரு. பட் லாரி டயர் 2 பறந்துக்கிடும். மேலே இருக்கிறதெல்லாம் பிச்சுக்கும். அப்படியே பறந்து வந்து நிப்பார். பட் இவங்க அந்த மாரிலாம் காட்டாம, அதே லொக்கேஷன்ல ஒரு இவரோட ஸ்டைல்ல வந்து காட்டியிருக்காங்க. அது நல்லா இருந்தது. பட் ரீமேக்ன்றது இதுலயே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வில்லனுகள்லாம் காட்டுறாங்க. அவங்க வந்து லெட்ஸ் ப்ளே கேம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வில்லனை பயங்கரமா காட்டியிருக்காங்க. வில்லன் ஐ திங்க் ஜெயில்ல இருக்காரு. நம்ம தளபதி தான் அவர புடிச்சு சம்பவம் பண்ணி ஜெயில்ல போட்ட மாதிரி இருக்கு. மறுபடியும் இவரு ஜெயில்லேருந்து தப்பிச்சு வர்ற மாதிரி தான் கதை இருக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வில்லன் வந்து இந்தியா இன்னும் 30 நாளுக்குள்ள என் காலடியில வந்து விழுன்றாங்க. பட் இது இந்தியா அப்படின்னு சொன்னது கொஞ்சம் காண்டான மாரி தான் நமக்கு இருக்கு. சரி, ஓகே, இது படம் அப்படின்றதால நம்ம ஏத்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு. அது என்ன பிளான் அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் தான் நெனைக்கிறேன். இந்த படத்துல வந்து ரோபோட்ஸையும் காட்டுறாங்க. இந்த ஓஎம் அப்படின்றதுக்கு வந்து ஓவரா பில்டப் குடுத்துன்னு இருக்காங்க. எல்லாம் அப்படியும் பயந்துன்னு இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தளபதி சாரோட டாட்டர் வந்து எனக்கு இந்த ஆர்மிலாம் வேணாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறமா தான் ஒரு கொல்ல மாஸ் டைலாக் வச்சிருக்காங்க. மக்களுக்கு நல்லது பண்றேன்லாம் இதுக்குள்ள வந்துராதன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம தளபதி சார் வந்து ரியாக்ட் பண்ற விதம் செம்மையா இருந்தது. மொத்த இயக்குனும் ஒண்ணா இருக்காங்க. அதுக்கப்புறம் மக்கள் அவனை கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி டைலாக்லாம் போட்டு உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ்லாம் ஆட் பண்ணி அப்படியே கெத்தாக காட்டுறாங்க, கொஞ்சம் வெத்தாக காட்டுறாங்க, அப்புறம் எப்படியோ காட்டுறாங்க நம்ம தளபதி சாரை. பட் இருந்தாலும் அவர் எனி டைம் ஆல்வேஸ் மாஸ் தான். அந்த ஊர்வல சீன் மாதிரி ஒன்று இருக்குது, இதெல்லாம் எலெக்ஷன் டைமில் நடக்கிற மாதிரியே அப்படியே எடுத்த மாதிரி இருக்குது. அது பயங்கரமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு கொல்ல மாஸ் டைலாக் வச்சுருக்காங்க. இது தளபதிக்காகவே யாரோ உட்காந்து நைட்டெல்லாம் யோசிச்சு எழுதியிருப்பாங்க போல். செம்மையாக இருந்தது. உன்னை காலி பண்ணிடுவேன், திருப்பி அடிச்சிருவேன், அப்படி இப்படின்னு பண்ணிடுவேன், திரும்பி போடுற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஐ ஆம் வெயிட்டிங் பதிலாக கம்மிங்னு போட்டார். கொலை மாசாக இருந்தது. இந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் மாதிரியே இருந்துச்சு இந்த ட்ரெய்லரில். இதுக்கு அடுத்த காட்சியாக எம்ஜிஆர் ஸ்டைலில் கொல்ல மாசில் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படின்ற மாதிரி அடித்து துவச்சி எடுக்கிறாரு. நல்லது பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வாங்கடான்னா கொள்ளை அடிக்கிறதுக்கும் அந்த மாதிரிலாம் பயங்கரமாக டைலாக் பேசுகிறார். இது எல்லாமே அவர் வாய்ஸில் பேசினா தான் சூப்பராக இருக்கும். மொத்தத்தில் சொல்லணுன்னா இவர் வேறு லெவலில் வந்திருக்காரு. அப்புறமா ஜனநாயகன் அப்படின்னு டைட்டில் போட்டாங்க. டைட்டில் போட்டதுக்கப்புறம் இன்னொரு சீனில் தளபதி சார் காரில் வர்ற மாதிரி ரோபோட்ஸ் அவரை அட்டாக் பண்ண வர்ற மாதிரியும் காட்டியிருக்காங்க. என்னதான் கேசரியை கிண்டி வச்சாலும் இதில் ரோபோட் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்ததில் அங்கே நிற்கிறார் எச் வினோத் சார். பார்க்கலாம் சார், படத்தை நீங்கள் எப்படி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு 9ஆம் தேதி கண்டிப்பாக தெரிஞ்சிடும். கண்டிப்பாக 9ஆம் தேதி இந்த படத்தோட ரிவ்யூ வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஐ ஆம் வெயிட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்ருங்க.